55 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ள தெற்கு ரயில்வே வழக்கம் போல பகல் நேர ரயில்கள் இயங்கும் என்று தெரிவித்துள்ளது. தாம்பரம் பணிமனை மேம்பாட்டு பணி காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் 14 வரை மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக வெளியிட்ட அறிவிப்பை தெற்கு ரயில்வே திரும்ப பெற்றுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் இன்று முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் வழக்கம் போல பகல் நேர ரயில் சேவை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. ஆனால் ஏற்கனவே அறிவித்தது போல இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி வரை ரயில் சேவை வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வரும் 27, 28ஆம் தேதிகளில் மின்சார ரயில் சேவைகள் காலை மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 3 முதல் 14 வரை ஏற்கனவே அறிவித்தது போல 55 ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மின்சார ரயில் சேவை ரத்தானதை தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்தது. இந்நிலையில் பகல் நேர ரயில் சேவை தொடரும் என மறு அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேவையின் அடிப்படையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. பயணிகள் தங்களுடைய பயணத்தை இரவு 12 மணிக்கு முன்னதாகவே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் சிவசங்கரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த சனிக்கிழமை பேருந்து இல்லாததால் பயணிகள் போராட்டம் நடத்தியதற்கான காரணங்கள் குறித்து அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்துகள் வரும் நேரத்தை அறிந்து கொள்ள டிஜிட்டல் அறிவிப்பு பலகை வைக்கப்பட உள்ளதாக கூறினார். பேருந்து வரவில்லை என்று நேரம் காப்பாளரை அடிக்க பாய்வது தவறான விஷயம் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறினார். நள்ளிரவு நேரங்களில் பேருந்துகள் இயக்கம் அதிகம் இருக்காது. இது இப்பொழுதில்ல, காலமாக இருப்பது. எனவே பயணிகள் தங்களுடைய பயணத்தை 12 மணிக்குள்ளாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து துவக்குவதற்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1:30 மணிக்கு வந்து பேருந்து கேட்டால் ஒரு பெண்மணி 9 மணிலிருந்து 5 மணி நேரமாக காத்திருந்து அந்த போராட்டத்தை ஈடுபடுறாங்க. அந்த இருங்க அந்த 9 மணிக்கு வந்து அந்த பேருந்துகள் தான் தாமதமாக, அந்த ஆக்சிடென்ட் நடந்தனால வண்டிகள் தாமதமாக வருது. இன்னொன்று ஒரு நிமிஷம் எத்தனை பேர் அன்றைக்கி அந்த பெண்மணியோட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க? 50 பேர் இல்லை. எங்கள்கிட்ட அந்த புகைப்படம் இருக்குது. மிக குறைவான நபர்கள் திட்டமிட்டு 2 பேர் வந்து போதையில் இருந்து கொண்டு அந்த போராட்டத்தை பண்ண சொன்னாங்க. என் பேரையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயங்கொண்டம்னா நான் அந்த ஊரை சேர்ந்தவங்கிற முறையில். அப்புறம் நீங்கள் போன போடுன்னு சொன்னவர் தான் அவங்க விலகி போயிருக்கிறாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து கொண்டு நேர காப்பாளராக உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட போய் மைக் அடித்து உடைப்பதும் அவர் அடிக்க போவதும் என்பது தவறான விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.